நான் இப்போ எங்கே இருக்கேன்னா, ஒரு கிராமத்துக்கு வந்தேன். அந்த கிராமத்தில் வந்து என் தங்கச்சி வீட்டுக்கு வந்தேன். அந்த வீட்டுக்கு வந்து பார்த்தேன், அங்கே வந்து ரொம்ப மருத்துவ குணம் வாய்ந்த ஒரு ரேரான மிளகாயை பார்த்தேன். மிளகாய் வந்து பாருங்களேன், அது பார்க்குறதுக்கு கருப்பாக நாவப்பழம் மாரி இருக்குது. பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. மிளகாய் எல்லாமே வந்து கருப்பாக இருக்குது. பழுத்தா மட்டும்தான் சிகப்பாக மாறுதுங்க. பாருங்க, இது வந்து பழுத்துருச்சு. இப்போ நல்ல பழம் பழுத்து இப்போ சிவப்பு கலரில் இருக்குது. காய் வந்து கருப்பாக இருக்குது, நாவப்பழம் மாரி. இங்கே பாருங்க, இது ரொம்ப ரேரு. இந்த மரமத்தோட இந்த செடியோட பாருங்களேன், செடியோட இலையே பாருங்கள் கருப்பாக தான் இருக்குது. ரொம்ப ரேராகவும் இருக்குது, அழகாகவும் இருக்குது. நான் எப்படின்னு விசாரிக்கும் போது ரொம்ப மருத்துவ குணம் உடையது, நல்லதுன்னு சொன்னாங்க உடம்புக்கு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இங்கே நிறையா இருக்குது என் தங்கச்சி வீட்டில். அதை பார்த்து அதான் சரி நம்ம வியூவர்ஸுக்கு கண்டென்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். இங்கே இருங்க, இங்கே பாருங்க, காயாக இருக்கும் போது நம்ம நவாப்பழ கலரில் இருக்குது. அது நல்ல பழத்துக்கு வரும்போது நல்லா அறுவடைக்கு தயாரானது வந்து இப்போ வந்து சிவப்பாக இருக்குது. இப்போ இது வந்து அறுவடைக்கு தயாரான மிளகாக இருக்குது, குண்டு மிளகாய், கார மிளகாய் மாதிரி. இதை பாருங்க, இந்த செடியில் சூப்பராக அழகாக இருக்குது. அதுக்கு இடையில பாருங்கள் கத்திரி செடி போட்டுருவாங்க. நல்ல ஊடு பயிராட்டம் கத்திரி செடி, தட்டைப்பயிறு பாருங்க, இதெல்லாம் தட்டைப்பயிர். கத்திரி வந்து பூ வச்சுருக்குது. நல்ல இயற்கை விவசாய தோட்டங்கள்.